போன வருஷம் ஸ்டாலின் வந்து மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சு வீடியோல வெளியிட்டாரு. இந்த தடவை அது அவர் கூட்டத்துக்கு கலந்துக்க போயிருக்காரு. அதான் நிதியோக்கு போராட்டத்தில் வந்திருக்கு. அதுக்கு தான் போறாரா? டாஸ்மாக் வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மத்தியில் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்க போகிறாரா என்ற சந்தேகம் இருக்குன்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது எடப்பாடியார் கேட்டிருக்கிற சந்தேகம் சரியானது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து பாஜகவோட வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக. அதே மாதிரி வந்து கேவலமா பேசினாங்க, அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் வந்து என்னைக்குமே ஜெயலலிதாவை பத்தி தவறா பேசியதில்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் கூடயும் அதிமுக கூட்டணி இருந்திருக்கு. பிஜேபி திமுகவும் பிஜேபி கூட கூட்டணி இருக்கு. அரசியல்ல மாறி மாறி வரும். அதெல்லாம் அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு பேச்சு, அது அப்படி அதெல்லாம் உண்மை கிடையாது. மாறி மாறி எல்லாம் பிஜேபி திமுகவும் இருந்திருக்கு, அதிமுக காங்கிரஸ்ல அதிமுக கூட்டணி இருந்திருக்கிறது. அதனால இதை ஒத்துழைக்கிறது குறிப்பிட்ட சம்பவங்கள் இருந்தாலும் அதுக்கு தவறான செய்தி. செல்வ பிரதேச தவறு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் தனித்து நாங்கள் தேர்தல் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு மேலும் கூட்டணிகளோட நாங்கள் இணையப்படும் சொல்றீங்க. அப்போ வந்து அதிமுக வலுவடம் இருக்கா? இந்த கூட்டணியை நம்பிதான் வந்து தேர்தலை சந்திக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சூழ்நிலை மாறும். எங்க ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக தனித்து நின்னா அதிமுக தனித்து போட்டியிட. ஆனால் சூழ்நிலைகள் அந்த பக்கம் கூட்டணி சேர்க்கிற பொழுது திமுக ஆட்சி வரக்கூடாது சொல்லுகிற அத்தனை கட்சிகளும் அதிமுகவோட சேரது. இந்த காலத்தின் கட்டாயம்.